friends, welcome back to Pretty Care. So இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா blouse folding plus saree folding. So யூசுவலா நம்ம வீட்ல எல்லாருக்குமே sarees blouse மடிக்க தெரியும். இருந்தாலும் சில ட்ரிக்ஸ் இருக்கு. So அதுபடி மடிச்சோம் அப்படினா அது இடத்தை ஆக்குபையும் பண்ணாது, பார்க்கவும் நீட்டா இருக்கும். சரி வாங்க எப்படி மடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது blouse folding. So blouse foldingல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. 3 மெத்தட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் blouse எப்படி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸை மட்டும் ஃபோல்ட் பண்ணணும். இது மெத்தட் 1. இது யூசுவலாக நம்ம வீட்டில் எல்லாரும் செய்யக்கூடியது. மெத்தட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாய் ஷர்ட்லாம் மடிப்போம் இல்லையா, அது மாதிரி இப்படி ஹாஃபாக மடிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஹேண்டை இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கணும். நல்லா நேராக எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும். நெக் டிசைன் மட்டும் தெரியும். ஸோ இது நியூ டைப், இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் ஆகிடும். இது வந்து இடத்த அதிகமாக ஆக்குபை பண்ணாது. நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் saree அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது காட்டன் சாரீங்கிறனால கொஞ்சம் சுருக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து சாரீஸ்லாம் வெளியில் கொடுத்து தான் அயர்ன் பண்ணி வாங்கிப்போம். ஏன்னா இட் வில் டேக் மோர் டைம். ஸோ வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் இதை பண்ணலாம். பட் வீட்டில் ஃப்ரீயாக இல்லாதனால நாங்கள் வெளியில் கொடுத்தா வாங்கிப்போம். அது கொஞ்சம் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம saree அயர்ன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தால் மட்டும்தான் இது பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஓரளவு இப்போ நல்லா அயர்ன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எப்பயுமே சாரியை 4ஆக மடித்து வச்சு அயர்ன் பண்ணுங்கள். இப்போ 4ஆக அப்படியே மடித்த மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபோல்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து 4ஆக இருக்கிறத நம்ம ரெண்டாக மடிப்போம். அப்படி மடிக்காதீங்க. இந்த மாதிரி ஹாஃபாக வச்சுக்கணும், சென்டரில் வச்சுக்கணும். அதாவது 4ஆக மடித்ததுக்கப்புறம் அதை வந்து இப்படி சென்டராக மடிச்சுக்கணும். கையை வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்க இந்த ரிமைனிங் பார்ட்டை அந்த பக்கமாக மடிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வித்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா டபுளாக ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் கையை வச்சு நல்லா எடுத்து விட்டால் தான் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், இதோட ட்ரிக் இவ்வளோதாங்க. பார்க்க நீட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம காட்டன் சாரீஸும் சில்க் சாரீஸும் ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அதிகமாக ஸ்பேஸ் எடுத்துக்காது, பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பூனம் சாரிக்கும் இதே டைப் தான். இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. கடைசியாக இதை கூட ரெண்டாக மடிச்சுக்கலாம். ஏன்னா பூனம் சாரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அது அதிகமாக இடத்த ஆக்குப்பை பண்ணாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸை தூக்கி சாரீக்குள்ளே இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் மிஸ் ஆகவே ஆகாது. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், இடத்த அதிகமாக ஆக்குப்பையும் பண்ணாது. ஸோ நமக்கு தேவைப்படும் போது நம்ம சாரியை மட்டும் எடுத்தால் போதும், ஆல்ரெடி ப்ளவுஸ் உள்ளே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னுடைய பீரோவில் ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய க்ளோத்ஸ் ஆர்கனைசிங் கூட நான் டைம் கிடைக்கும் போது இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.